நமக்கு விரோதமாக சத்துரு எழும்புவான், நம்மளை சபிப்பான், நமக்கு விரோதமாய் பேசுவான், நமக்கு விரோதமாய் எழும்புவான். நம்முடைய ஆசீர்வாதங்கள் அவனால பொறுக்க முடியல, நம்முடைய வளர்ச்சி பிறருக்கு பொறுக்க முடியாமல் இருக்கலாம், அல்லது நம்முடைய உயர்வு பொறுக்க முடியாமல் இருக்கலாம், அல்லது நம்முடைய வாழ்க்கை அவங்களால பார்த்து அவங்களால ஜீர்ணிக்க முடியாமல் இருக்கலாம். மற்றவர்களை சபிப்பதற்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை, பிறரை ஆசீர்வதிக்க அழைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய மனசு பிறரை ஆசீர்வதிக்க வேண்டும், நம்முடைய வாய் பிறரை ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்கு தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அப்ப தேவன் யாரை ஆசீர்வதிக்கிறார் என்றால், யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் வந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் யார் ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு? அவரை துதிக்கிறவர்களை, அவர் நாமத்தை